Hello everyone, welcome to Target Issues. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜென்ரல் இங்கிலீஷ் கிளாஸஸில் ப்ரோஸ் சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி என்ன ப்ரோஸ் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பர்த்டே லெட்டர். ஸோ பர்த்டே லெட்டர் அப்படின்ற ப்ரோஸ் தான் பார்க்குறோம். இந்த பர்த்டே லெட்டர் வந்து நம்மளுடைய ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவங்களோட பொண்ணு இந்திரா காந்திக்கு எழுதின லெட்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த கிளாஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகே நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ பர்த்டே லெட்டர் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஜவஹர்லால் நேருவை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஓகே. ஸோ ஜவஹர்லால் நேரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பர்த் அப்படின்னா 14th November 1889. ஸோ November 14 நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவருடைய டெர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 27. ஓகே, May 27. ஸோ November 14, 1889 to 27th May 1964. Was the first Prime Minister of India and a central figure in Indian politics before and after independence. ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியும் சரி இண்டிபெண்டன்ஸ்க்கு பின்னாடியும் சரி இந்தியன் பாலிடிக்ஸில் ஒரு முக்கியமான ஒரு ஆளாக வந்து இவர் இருந்தார். He emerged as an eminent leader of the Indian independence movement under the tutelage of Mahatma Gandhi and served India as a Prime Minister from its establishment as an independent action 1947 until his death in 1964. அதாவது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி 1947 இருந்து அவரோட டெத் 1964 வரைக்குமே அவர் வந்து என்னவா இருந்திருக்காருன்னா பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காரு. அண்ட் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட்டில் ஒரு முக்கியமான ஒரு லீடராக இருந்தார். யாருக்கு கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்திக்கு கீழே. ஓகே, அடுத்து பாருங்கள். ஹீ இஸ் கன்சிடர்ட் டு பி த ஆர்கிடெக்ட் ஆஃப் மாடர்ன் இந்தியன் நேஷன் ஸ்டேட். அதாவது நவீன இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்படுவார். இவர் வந்து பார்த்திங்கன்னா சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் அண்ட் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஸோ இதெல்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். சாவரின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் அண்ட் ரிபப்ளிக். ஹி வாஸ் ஆல்சோ நோன் அஸ் பண்டிட் நேரு வைல் மெனி இந்தியன் சில்ட்ரன் நியூ ஹிம் அஸ் அங்கிள் நேரு. ஸோ பண்டிட் நேரு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியாவில் குழந்தைகள் எல்லாருமே இவரை அங்கிள் நேரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகே சரி, இப்போ நம்ம லெட்டர் பார்க்கலாம். It was the summer 1928 when Jawaharlal Nehru began writing letters to his young daughter Indira. ஸோ இந்திரா காந்திக்கு அவங்க லெட்டர் வந்து எப்போதுல இருந்து எழுத ஆரம்பித்தாங்கன்னா 1928 எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா சம்மர் சீசன். Who was in Missouri at that time. ஸோ இவங்க 1928 லெட்டர்ஸ் எழுதும்போது இந்திரா காந்தி வந்து எங்கே இருந்தாங்கன்னா அப்போதைக்கு மிசோரியில் இருந்தாங்க. ஓகே, இன் ஹிஸ் லெட்டர்ஸ் ஹி ஸ்பீக்ஸ் டு ஹிஸ் டாட்டர் அண்ட் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் டாபிக்ஸ் இன்க்ளூடிங். ஸோ அவரோட லெட்டர்ஸில் நிறைய டாபிக்ஸ் பற்றி இவர் பேசியிருப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் பற்றி பேசியிருப்பார், ட்ரேடு, ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, சயின்ஸ், எபிக்ஸ் அண்ட் எவல்யூஷன். ஸோ இது சம்மந்தமான டாபிக்ஸில் நிறைய டாபிக்ஸ் பேசியிருப்பார். when Indira was about to turn 13 in 1930, அதாவது 1930 இந்திரா காந்திக்கு 13 வயசு ஆகும்போது நேரு ஸ்டார்டட் சென்டிங் ஹர் மோர் டீட்டெயில் லெட்டர்ஸ். அதாவது அடுத்து வந்து அவர் 13 வயசுலேருந்து நேரு வந்து இந்திரா காந்திக்கு லெட்டர் எழுதும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயிலாக எழுத ஆரம்பித்தார். தீஸ் லெட்டர்ஸ் கண்டெயின் ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்ட் விச் ஹி வாண்டட் டு ஃபர்தர் இம்பேக்ட் டு ஹிஸ் டாட்டர். அதாவது இந்த அவர் அவங்களுக்கு 13 இயர்ஸ் ஆகும்போது எழுதக்கூடிய அந்த லெட்டர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்னா கண்டெயின் ஹிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த வேர்ல்டு, இந்த வேர்ல்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஈவன் வைல் ஹி வாஸ் இன் prison, ஈவன் அவங்க ஜெயிலே இருந்தாலும் சிறையிலே இருந்தாலும் he wanted to make sure that his child is not devoid of her father's teaching. ஈவன் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து ஜெயிலில் ப்ரிசனில் இருந்தாலும் சிறையில் இருந்தாலும் ஃபாதரோட டீச்சிங்ஸில் இருந்து he wanted to make sure that his child, அதாவது ஃபாதரோட டீச்சிங்ஸில் இருந்து விலகக்கூடாது அப்படின்றதுனால லெட்டர்ஸ் மூலம் எல்லாத்தையும் அவர் தெரிவிச்சுக்கிட்டே இருந்தார். ஓவர் த next 4 years நேரு continuously wrote to his daughter from prison and his words are still inspiring. ஸோ அவங்களோட லெட்டர்ஸ் எப்போவுமே வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அடுத்த 4 வருடங்களாக வந்து தொடர்ந்து வந்து அவரோட பொண்ணுக்கு வந்து அவர் லெட்டர் வந்து ப்ரிசனில் இருந்து எழுத ஆரம்பித்தார். The letters written by Nehru from various prisons in British India to his daughter Indira were published in 1942 as a book called Glimpses of World History. ஸோ ப்ரெசனில் இருந்து அவர் எழுதக்கூடிய எல்லா லெட்டர்ஸுமே, அவர் பொண்ணுக்காக எழுதிய எல்லா லெட்டர்ஸுமே 1942 Glimpses of World History அப்படின்ற ஒரு புக்காக வந்து வெளியிட்டாங்க. இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் 196 லெட்டர்ஸ் அண்ட் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஸோ எத்தனை லெட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 196 லெட்டர்ஸோட கலெக்ஷன் தான் இந்த Glimpses of World History. ஓகே,
ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லெட்டர் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து சென்ட்ரல் பிரிசன் நைனியில் இருந்து இந்திரா காந்தி அவர்களுக்கு எழுதியிருக்காங்க. ஸோ எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 1930 அக்டோபர் 26. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரல் பிரிசன் நைனி October 26, 1930. மை டியர் இந்திரா, ஆன் யோர் பர்த்டே யூ ஹேவ் பீன் இன் த ஹேபிட் ஆஃப் ரிசீவிங் ப்ரெசன்ட்ஸ் அண்ட் குட் விஷஸ். அதாவது உன்னோட பர்த்டே அன்னைக்குன்னு உனக்கு வந்து ஆக்சுவலாக பர்த்டே அன்னைக்கு என்ன நடக்கும், நிறைய ப்ரெசன்ட்ஸ் வாங்குவாங்க, நிறைய குட் விஷஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதை தான் சொல்கிறாங்க. குட் விஷஸ் யூ ஸ்டில் ஹேவ் இன் ஃபுல் மெஷர், பட் வாட் ப்ரெசன்ட் கேன் ஐ சென்ட் யூ ஃப்ரம் நெய்னி ரிசன். அதாவது இந்த நெய்னி ப்ரெசன்ட்டில் இருந்து நான் என்ன ப்ரெசன்ட் வந்து உனக்கு நான் அனுப்ப முடியும். மை ப்ரெசன்ட்ஸ் கேனாட் பி வெரி மெட்டீரியல் ஆர் சாலிட். நான் அனுப்பக்கூடிய இந்த ப்ரெசன்ஸ் ஆனது ஒரு மெட்டீரியலாவோ ஒரு சாலிடாவோ இருக்காது. தே கேன் பி ஆஃப் த மைண்ட் அண்ட் ஸ்பிரிட். ஸோ நான் அனுப்பக்கூடிய லெட்டர்ஸ் வந்து மெட்டீரியலாவோ சாலிடாவோ இருக்காது. ஆனால் எப்படி இருக்கும், மைண்ட் அண்ட் ஸ்பிரிட்டாக இருக்கும். திங்ஸ் தட் ஈவன் த ஹை வால்ஸ் ஆஃப் ப்ரிசன் கேனாட் ஸ்டாப். அதாவது நான் அனுப்பக்கூடிய இந்த லெட்டர்ஸ் இந்த ப்ரெசன்ஸ், இந்த கிஃப்ட் வந்து இந்த நைனி, அதாவது இந்த ப்ரிசன், நான் இருக்கக்கூடிய ப்ரிசனோட ஹை வால்ஸ்லேருந்து கூட என்னது தடுக்க முடியாது. ஸோ நான் அவர் மெட்டீரியலோ சாலிடான ஒரு ப்ரெசன்ஸ் வந்து அவர் கொடுக்கல. அவர் ஒரு மைண்ட் அண்ட் ஸ்பிரிட், ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் அண்ட் ஸ்பிரிட் உள்ளடக்கிய ப்ரெசன்ஸ் தான் அவர் வந்து கொடுக்குறாரு. யூனோ ஸ்வீட் ஹார்ட், ஹவ் ஐ டிஸ்லைக் செர்மோனைசிங். செர்மோனைசிங் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ப்ரீஸ்ட் இருக்காங்க, அதாவது ஒருத்தவங்க வந்து ஒரு மாரல் வேல்யூஸோ ஒரு டிசிபிள் வேல்யூஸோ இல்லை ஒரு ரிலீஜியஸ் சம்மந்தமாக வந்து ஒருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது. ஒரு ப்ரீஸ்ட், இப்போ ஃபாதர்லாம் இருக்காங்க சர்ச்சில், அப்போ அவங்க என்னது அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா செர்மோனைசிங். இந்த சொற்பொழிவு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் செர்மோனைசிங். இந்த மாதிரி செர்மோனைஸ் பண்ணுறது வந்து எனக்கு பிடிக்காது. செர்மோனைசிங் அண்ட் டோலிங் அவுட் குட் அட்வைஸ். ஐ ஆல்வேஸ் தாட் தட் த பெஸ்ட் வே டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ரைட் அண்ட் வாட் இஸ் நாட் ரைட். நான் எப்போவுமே என்ன நினைப்பேன்னா, அதாவது இது கரெக்டு இது தப்பு அப்படின்றது எப்படி வந்து நம்ம இதை பெஸ்ட்டாக வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாட் ஷுட் பி டன் அண்ட் வாட் ஷுட் நாட் பி டன். எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது அப்படின்றது நமக்கு வந்து எப்படி தெரியும்னா, இஸ் நாட் பை கிவிங் எ செர்மான். ஒருத்தவங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறதுனால தெரிய போகிறது கிடையாது. பட் பை டாக்கிங் அண்ட் டிஸ்கஸிங். அதை பற்றின அதை நம்ம எது இது கரெக்டாக இல்லை இது கரெக்ட் இல்லையா அப்படின்னு நம்ம இது தெரிஞ்சுக்க விரும்பணும்னா அதை பற்றி அதை பற்றி நம்ம என்னது சொற்பொழிவு ஆற்றணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் அதை பற்றி நம்ம பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் அவுட் ஆஃப் டிஸ்கஷன் சம்டைம்ஸ் a little bit of truth comes out. நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சம்டைம்ஸ் சில நேரங்களில் கண்டிப்பாக ஒரு சின்ன ட்ரூத், ஒரு உண்மை வந்து வெளிவரும். ஐ ஹாவ் லைக்டு மை டாக்ஸ் வித் யூ. நான் உங்க கூட பேசுகிறது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் we have discussed many things. நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் the world is wide and beyond our world lie other wonderful and mysterious worlds. இந்த உலகமானது மிக பரந்த உலகம். நம்ம உலகத்துக்கு பின்னாடியும் இன்னும் நிறைய wonderful and mysterious worlds இருக்குது. None of us need ever be bored or imagine that we have learned everything worth learning and become very wise. அதாவது நம்ம எல்லாமே வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே நம்ம இது வரைக்கும் வந்து ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறது அப்படின்றது கிடையாது, நம்ம ரொம்ப வைஸாக இருக்கும் அப்படின்றது கிடையாது. பட் வாட் ஐம் டூ தென், நான் என்ன பண்ண போகிறேன்னா, a letter can hardly take the place of a talk. இந்த இடத்துல நம்ம வந்து இப்போ நம்ம பேசிக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த டாக்கிங்காக எது வந்து பிளேஸ்னால் இப்போ எது வந்து இடம்பெற போகுது அப்படின்னு பார்த்தோம்னா லெட்டர். அ லெட்டர் கேன் ஹார்ட்லி டேக் த பிளேஸ் ஆஃப் அ டாக். அதாவது நம்ம ரெண்டு பேர் பேசுகிறதுக்கு பதிலாக இந்த இடத்துல லெட்டர் வந்து இருக்க போகுது. அட் பெஸ்ட் இட் இஸ் அ ஒன் சைடட் அஃபேர். இது என்னன்னு கூட சொல்லலாம், இந்த லெட்டர் அ ஒன் சைடட் அஃபேர் அப்படின்னு கூட சொல்லலாம். இமேஜின் தட் ஐ ஹாவ் மேட் அ சஜஷன் டு யூ ஃபார் யூ திங்க் டு ஓவர் ஆஸ் இஃப் வி ஆர் ரியலி ஹேவிங் அ டாக். இன் ஹிஸ்ட்ரி வி ரீட் a great periods in the life of nations, a great men and women. ஸோ ஹிஸ்ட்ரியில் நம்ம நிறைய பேர் வந்து நம்ம பார்த்துருக்கோம், கிரேட் மென் அண்ட் உமன் பார்த்துருக்கோம். Do you remember how fascinated you were when you were first to read the story of Joan of Arc? அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா, நீ ஜோன் ஆஃப் ஆர்க் ஸ்டோரியை வந்து ரீட் பண்ணும்போது நீ எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருந்த. அண்ட் how your ambition was to be something like her. அப்போ நீ சொல்லுவேன் உன்னோட ஆம்பிஷன் வந்து நான் ஜோன் ஆஃப் ஆர்க் மாதிரி தான் இருப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருப்பேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஸோ ஜோன் ஆஃப் ஆர்க் அப்படின்றது யாரும் கிடையாது, அவங்க வந்து ஒரு உமன். இங்கிலாந்துக்கும் ஃப்ரான்ஸுக்கும் வந்து ஒரு போர் ஏற்படும் போது ஃப்ரான்ஸுக்காக நின்றவங்க தான் ஜோன் ஆஃப் ஆர்க். இப்போ நம்ம ஊரில் வந்து வேலு நாச்சியார் மாதிரி, ஜான்சி ராணி மாதிரி ஜோன் ஆஃப் ஆர்க் வந்து அவங்க ஊரில். Okay, and how your ambition was to be something like her. Ordinary men and women are not usually heroic. ஒரு ஆர்டினரியாக men and women வந்து யூஸ்வலி அவங்க என்னது ஹீரோயிசமாக இருக்க மாட்டாங்க. they think of their bread and butter, of their children, their household worries and the like. ஸோ ஆர்டினரியாக இருக்கிறவங்க வந்து ஒரு ஹீரோவாக ஆக முடியாது. அவங்க எப்போவுமே என்னது அவங்களோட ஃபுட், அவங்களோட குழந்தைங்க, அவங்களோட வீட்டு விஷயங்கள் இதை பற்றி மட்டும்தான் யோசிப்பாங்க. பட் அ டைம் கம்ஸ், ஆனால் நேரம் வரும்போது when a whole people become interested in a great cause, எல்லா உலக மக்கள்
எல்லா மக்களுமே வந்து ஒரு சின்ன காரணத்துக்காக ஒரு சிறப்பான ஒரு காரணத்துக்கு மேலே வந்து அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போது தென் ஹிஸ்ட்ரி ஹெல்ப்ஸ் ஈவன் then history helps even simple ordinary men and women to become heroes. அந்த நேரத்தில் ஈவன் அந்த ஹிஸ்ட்ரி கூட வந்து என்னது நமக்கு ஹெல்ப் பண்ணணும். அதாவது ஆர்டினரியான சாதாரண மென் அண்ட் உமன் கூட பெரிய ஒரு ஹீரோஸ் ஆகிறதுக்கு ஹிஸ்ட்ரி கூட ஹெல்ப் பண்ணும். கிரேட் லீடர்ஸ் ஆஃப் சம்திங் இன் தெம் விச் இன்ஸ்பைர்ஸ் அ ஹோல் பீப்புள் அண்ட் மேக் தெம் டு டூ கிரேட் டீட்ஸ். அதாவது கிரேட் லீடர்ஸ்ன்றவங்க எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள ஏதோ சம்திங் இருக்கும். அவங்க வந்து என்னது எல்லா மக்களையும் வந்து இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட வார்த்தைகள் வந்து அந்த மக்களை வந்து என்னது கிரேட் டீட்ஸ்னால் ஒரு பிரேவான ஒரு விஷயங்களை ஒரு ஆக்டோ ஒரு பிரேவான ஒரு தைரியமான ஒரு விஷயங்களை வந்து செய்ய வைக்கும். இன் இந்தியா இஸ் அ கிரேட் லீடர் ஃபுல் ஆஃப் லவ் ஃபார் ஆல் ஹூ சஃபர் அண்ட் ஈகர் டு ஹெல்ப் தம் அஸ் இன்ஸ்பயர்ட் அவர் பீப்புள் டு கிரேட் ஆக்ஷன்ஸ் அண்ட் நோபல் சாக்ரிஃபைஸ். நம்மளோட இந்தியாவில் வந்து ஒரு கிரேட் லீடர் வந்து ஃபுல் ஆஃப் லவ் ஃபார் ஆல், அவங்க வந்து எல்லார் மேலேயும் அன்பாக இருப்பாங்க. ஹூ சஃபர் அண்ட் ஈகர் டு ஹெல்ப் தம், அவங்க வந்து மற்றவங்களுக்காக ஆர்வமாகவும் சஃபர் பண்ணி அதாவது கஷ்டப்பட்டும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு விரும்புவாங்க. அஸ் இன்ஸ்பயர்ட் அவர் பீப்புள் டு கிரேட் ஆக்ஷன்ஸ், எல்லா மக்களையும் வந்து இன்ஸ்பயர் பண்ணி நிறைய கிரேட்டான ஆக்ஷன்ஸையும் நோபல் சாக்ரிஃபைஸையும் செய்வாங்க. ஹீ ஹாஸ் ஹெல்ப் டு மேக் த ஸ்டார்விங். ஸோ ஸ்டார்விங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சஃபரிங் ஆர் டையிங் ஃப்ரம் ஹங்கர், அதாவது பசியால் வாடி இருப்பாங்கல்ல, அதை தான் ஸ்டார்விங் சொல்லுவாங்க. த புவர் அண்ட் அப்ரஸ்ட்னா ஒடுக்கப்பட்டவர்கள். ஸோ அதாவது ஸ்டார்விங்னா அதாவது ரொம்ப ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்க, சாப்பாடுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும், புவர் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அந்த அப்ரஸ்ட் ஒடுக்கப்பட்டவர்கள் ஃப்ரீயாகவும் ஹாப்பியாகவும் இருக்கிறதுக்காக வந்து அவங்களால என்ன பண்ண முடியும், ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு லீடர் தான் பாபுஜி மகாத்மா காந்தி அவர்கள் தான் சொல்கிறாங்க. பாபுஜி இஸ் இன் பிரிசன் பட் த மேஜிக் ஆஃப் ஹிஸ் மெசேஜ் ஹேஸ் ஸ்டோலன் ஹார்ட்ஸ் ஆஃப் இந்தியன் மில்லியன்ஸ். ஸோ காந்திஜி வந்து பிரிசனில் இருந்தாலும் அவருடைய அந்த வார்த்தைகள் அவருடைய அந்த மெசேஜ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மில்லியன்ஸ் ஆஃப் மக்கள்ஸோட ஹார்ட்டை வந்து ஜெயிச்சிருக்கு. மென் அண்ட் உமன் ஈவன் லிட்டில் சில்ட்ரன், மென்னாக இருக்கட்டும் உமனாக இருக்கட்டும் ஈவன் லிட்டில் சில்ட்ரன் கம் ஆஃப் தேர் லிட்டில் ஷெல்ஸ், அவங்களோட சின்ன கூடுகள் அதாவது அவங்களோட சின்ன வீட்டில் இருந்து எல்லாருமே வெளியில் வந்தாங்க. அண்ட் பிகம் இந்தியா சோல்ஜர்ஸ் ஆஃப் ஃப்ரீடம், இந்தியாவுக்கான ஃப்ரீடம்கான இந்தியாவோட சோல்ஜர்ஸாக வந்து இருந்தாங்க. இன் இந்தியா டுடே வி ஆர் மேக்கிங் ஹிஸ்ட்ரி and you and I are fortunate to see this happening before our eyes and to take some part of ourselves. நம்மளோட இந்தியாவில் நம்ம வந்து நம்ம வரலாறை நாம் படைக்க போகிறோம். நீயும் சரி நானும் சரி நம்ம எல்லாருமே வந்து அதாவது நம்ம இண்டிபெண்டன்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க. ஆர் ஃபார்ச்சுனேட் டு see this happening, என்ன நடக்க போகுது அப்படின்றது நமக்கு கண்களுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிறோம். and to take some part ourselves in this great drama. ஸோ இந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டில் நம்மளும் வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு பார்ட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். இஃப் யூ ஆர் இந்தியா சோல்ஜர்ஸ், நம்ம வந்து இந்தியாவோட சோல்ஜர்ஸ் அப்படின்னா we have to respect India's honor. நம்ம என்ன பண்ணணும், இந்தியாவோட கௌரவத்துக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். and that honor is a sacred trust. ஸோ அந்த ஹானர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு புனிதமான நம்பிக்கை. it is no easy matter to decide what is right and what is not. அதாவது இது கரெக்டு இது தப்பு அப்படின்றது வந்து நம்ம டிசைட் பண்ணுறது வந்து it's not easy. on one little test I shall ask you to apply whenever you are in doubt. இது கரெக்டாக தப்பா அப்படின்றது மாதிரி உனக்கு வந்து ஒரு சந்தேகம் ஏற்படும் போது நீ ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா நெவர் டூ எனிதிங் இன் சீக்ரெட், எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சீக்ரெட்டாக செய்யக்கூடாது. ஆர் எனிதிங் தட் யூ விஷ் டு ஹைட், நீ எதையும் மறைக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஃபார் த டிசைட் டு ஹைட் எனிதிங் மீன்ஸ் நீ வந்து அதை மறைக்கணும்னு நீ விரும்பினா நினச்சினா அப்போ நீ பயப்படுறேன்னு அர்த்தம். தட் யூ ஆர் அஃப்ரைட் அண்ட் ஃபியர் இஸ் அ பேட் திங் அண்ட் அன்வொர்த்தி ஃபார் யூ. அதாவது பயம் அப்படின்றது ஒரு 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 பேட் திங் அண்ட் அன்வொர்த்தி ஃபார் யூ, அதனால உனக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. பி பிரேவ் அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஃபாலோஸ். தைரியமாயிரு, மற்றது எல்லாமே மற்றது அதுவாக தானாக நடக்கும். இன்னும் டேட் இன் அவர் கிரேட் ஃப்ரீடம் மூமெண்ட் அண்டர் பாபுஜிஸ் லீடர்ஷிப். ஸோ நம்ம வந்து ஒரு கிரேட் ஃப்ரீடம் மூமெண்ட்டில் இருக்கோம். யாருக்கு கீழேனா காந்திஜி அவர்களுக்கு கீழே இருக்கும். தெர் இஸ் நோ ரூம் ஃபார் சீக்ரஸி ஆர் ஹைடிங். ஸோ எதையும் மறைக்கவோ இல்லை சீக்ரெட்டாக செய்கிறதுக்கோ எந்த ஒரு இடமும் கிடையாது. வி ஹாவ் நத்திங் டு ஹைட், எதுவுமே மறைக்கணுன்றது கிடையாது. அதாவது மறைக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே கிடையாது. வி ஆர் நாட் அஃப்ரைட் ஆஃப் வாட் we do or what we say. நாங்கள் வந்து எதை செய்கிறோமோ இல்லை எதை சொல்கிறோமோ அதுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். we walk in the sun and the light. நாங்கள் வந்து சன்னு கீழேயும் லைட்டு கீழேயும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ ஈவன் இன் அவர் ப்ரைவேட் லைஃப்ஸ், எங்களோட ப்ரைவேட் விஷயங்களையும் சரி, let us make friends with the sun and the walk in the light and do nothing secretly. ஸோ எங்களுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாரும் இந்த சன்னுக்கும் இந்த லைட்டுக்கும் கீழே தான் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். ஆனால் எந்த ஒரு சீக்ரெட் அப்படின்றது எங்களுக்கு கிடையாது. and if you do so my dear you will grow up a child of the light. ஸோ நீயும் வந்து இந்த மாதிரி எந்த ஒரு
சீக்ரெட் இல்லாமல் எந்த விஷயங்களையுமே மறைக்காமல் இருந்தீன்னா நீயும் கண்டிப்பாக என்னது யூ வில் க்ரோ அப் அஸ் அ சைல்ட் ஆஃப் த லைட் unafraid. ஸோ unafraid, serene and unruffled. அதாவது சைல்டு ஆஃப் த லைட் அப்படின்னா யூ வில் க்ரோ அப் அஸ் அ சைல்டு ஆஃப் த லைட் அப்படின்னா சன்னு கீழே சூரிய ஒளி கீழே நீ வந்து ஒரு குழந்தையாக வளர்க்கப்படுவாய். unafraidனா எதுக்குமே பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. செரின், ஸோ செரின் அப்படின்னா பீஸ்ஃபுல் அண்ட் காம், அமைதியாகவும் காமாகவும், அதே ரெண்டும் ஒரே மீனிங் தான். அண்ட் அன்ரஃபிள்னா அசைக்க முடியாத, ஒரு நர்வஸ் இருக்காது, ஒரு கவலை இருக்காது, அசைக்க முடியாமல் வளருவ. வாட் எவர் மே ஹேப்பன், என்ன நடந்தாலும். ஓகே, I have written a very long letter to you. நான் பெரிய லெட்டர் உனக்கு நான் எழுதிட்டேன். and yet there is so much I would like to tell you. How can a letter contain it? Goodbye little one and may you grow up into a brave soldier in India service. இந்தியாவோட சர்வீஸில் நீ ஒரு பிரேவ் சோல்ஜராக கண்டிப்பாக வளருவ. with all my love and good wishes, your loving father பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அப்படின்னு எழுதி முடிச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோஸ் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் ப்ரோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.